Exercise 5.5 Fifth sum. A parabolic cable of 60-meter portion of the roadbed of a suspension bridge are positioned as shown below. Vertical cables are to be spaced every 6 meters along the portion of the roadbed. Calculate the length of the first two of these vertical cables from the vertex. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொஸ்டினில் இது மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது, இந்த மாதிரி தொங்கு பாலம். ஓகே, தேர் இஸ் அ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இந்த இடத்துல இந்த பிரிட்ஜோட ஹைட் வந்து 16 மீட்டர்ஸ். இந்த பிரிட்ஜோட ஹைட் வந்து 16 மீட்டர்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 மீட்டர்ஸ். இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இது 16, இது 3. ஓகே, அப்புறமா என்ன கொஸ்டினில் சொல்கிறாங்கன்னா இது மாதிரி நிறைய பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டுக்கு. அப்போ அந்த பில்லர்ஸ் எல்லாம் 6 மீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது. ஸோ இது இந்த சென்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் பில்லர் 6 மீட்டர்ஸ், நெக்ஸ்ட் பில்லர் 6 மீட்டர்ஸ், அப்படியே எல்லா பில்லர்ஸும் இருக்குது. ஓகே, அது இல்லாமல் இந்த பிரிட்ஜோட மொத்தம் அகலம் 60 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ். ஹைட்டு 16, அகலம் 16 மீட்டர்ஸ். இந்த யூ ஷேப்லேருந்து கீழே வரைக்கும் 3 மீட்டர்ஸ் ஹை. இந்த ஃபஸ்ட்டு பில்லர் வந்து 6 மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் 6 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இது வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணுன்னா இந்த ஹைட், இந்த பில்லரோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும். இந்த பில்லரோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த பில்லரோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, திஸ் இஸ் த கொஷின். யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் திஸ் 2 பில்லர்ஸ். அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறோன்னா யூ ஷேப் எங்கேயோ அங்கே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைகிறோம். ஸோ வி ஆர் ட்ராயிங் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரையும்போது இந்த 16 என்ன ஆகிடும், 3 மீட்டர்ஸ் கீழே போயிடும். அப்போ இந்த 3 மீட்டர்ஸ் கீழே போச்சுன்னா மேலே எவ்வளோ இருக்கும்? 16ல் 3 மீட்டர்ஸ் கீழே போச்சுன்னா மேலே எவ்வளோ இருக்கும்? 13 மீட்டர்ஸ். ஸோ ஹியர் ஆல்சோ வீல் ஹாவ் 13 மீட்டர்ஸ். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணுறதுன்னா இந்த 16 மீட்டர்ஸை இப்படி டிவைட் பண்ணுது. 13 + 3, ஸோ டோட்டலாக 16 வந்துடும். இப்போ அதே மாதிரி இந்த பில்லர்ஸ் கூட இங்கே இருக்கிற ஹைட்டு 3, இங்கே இருக்கிற ஹைட்டு 3. இதுதான் நமக்கு தெரியாது. இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது y1. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது y2. இந்த y1 y2 கண்டுபிடிச்சிட்டோன்னா அது கூட இந்த 3 ஆட் பண்ணிவிட்டா இந்த பில்லரோட ஹைட்டு கிடைக்கும். அதே மாதிரி y2 கண்டுபிடிச்ச பிறகு இந்த 3 கூட ஆட் பண்ணால் இந்த பில்லரோட ஹைட்டு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இந்த y ஆக்சிஸ் என்ன பண்ணுதுன்னா டோட்டல் விட்த்து 60 மீட்டர்ஸை பாதியாக டிவைட் பண்ணிது. ஸோ திஸ் சைட் யூ வில் ஹாவ் 30, திஸ் சைட் யூ வில் ஹாவ் 30. ஓகே, 60 இது மாதிரி பாதியாக டிவைட் பண்ணுது. Now let me mark the coordinate of these 3 points. Let me name this as A, this as B, and this as C. We have to find out the coordinates of these 3 points. C. Now for C, the x-axis number is 30. In the distance 30 then. So C, I have to mark the x coordinate as 30. And y coordinate above x-axis, what is the number? 13. So I have to mark 13. Okay, I should not write 16. ஏன்னா மிச்சம் இருக்கிற 3 கீழே இருக்குது, ஸோ அதை விட்டுடணும். ஸோ 30, 13. That is the coordinate of C. Now let me mark coordinates of A. Your x-axis number is 6 and y-axis number is y1. So 6, y1. Let me mark the coordinate of B. X-axis coordinate 6 + 6. 6 + 6, what we will have? 12. So you will have 12, y2. So let me mark all the 3 coordinates. A is what? 6, y1. B வந்து 12, y2. C வந்து 30, 13. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த parabola is opening upwards. So x square is equal to 4ay. This is the equation of the parabola opening upwards. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை இந்த A கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 பாயிண்ட்ஸில் எந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 3மே பவுண்ட்ரி ஆஃப் த பேரபோலாவில் தான் இருக்குது. ஸோ A கண்டுபிடிக்கணுன்னா நான் இந்த பாயிண்ட்டை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா எனக்கு இதில் எக்ஸ் கோஆர்டினேட்டும் தெரியும், ஒய் கோஆர்டினேட்டும் தெரியும். ஸோ ரைட்டை சப்ஸ்டியூட் C 30, 13 இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 30 போடுறோம். ஸோ யூ வில் ஹாவ் 30 square
equal to 4a into 13. 30 square. You will have 900. 3 3s are 9. 2 times 0 equal to 4a into 13 in the side kondu vanduren by 13. So this is our value for 4a. Now let me substitute this value of 4a in equation number 1. So what is the new equation now? X square is equal to 900 by 13 into y. Let me name this as equation number 2. Now further substitutions எல்லாமே இந்த ஈக்குவேஷனில் தான் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் பண்ணால் திருப்பியும் அந்த நமக்கு ஏ வேல்யூ தெரியாது. அது மேலே இனிமேல் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதெல்லாமே இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். Now we substituted the point C. Next we are going to substitute point A. So let me write substitute A. What is our A? 6, y1. எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்? இப்போ நமக்கு கிடச்சிருக்குல்ல இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இன் செகண்ட் ஈக்குவேஷன் substitute A 6, y1 in second equation. So let me write the second equation once again. What is our second equation? X square equal to 900 by 13y. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ? எக்ஸ் இருக்கிற இடத்துல 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 900 by 13y. This is the thing what we will have. So 6 square means 36 equal to 900 by 13y. Let me take this 900 by 13 to the other side. Here where y is there, I should write y1 because y we have written as y1. So when I take to the other side, 36 into 13 by 900 equal to y1. I can reduce. Let me reduce this both by 3 table. 3 12s are 3 hundreds are. Further let me reduce by 6 table. 6 2s are 6 50s are. Again let me reduce by 2 table. 2 25s are. So finally what do I get? y1 is equal to 13 by 25. 13 by 25, let me divide and find out the decimals. 13 inside, 25 out. It will not go, I have to keep a point. Now 25 5s are 125. Remainder 5. Decimal point means I can put a 0. 25 2s are 50. So what is the value for 13 by 25? That is 0.52. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, y1 கண்டுபிடிக்க சொல்ல உங்களோட ஃபுல் பில்லரோட லெங்க்த்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் யூ ஹாவ் டு ரைட் இஸ் height of the first pillar. Height of the first pillarனா இந்த 3 கூட இந்த y1 ஆட் பண்ணணும். ஸோ 3 + y1ஓட வேல்யூ வந்து என்னது? 0.52. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 3.52. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் height of the first pillar. இப்போ நம்ம நெக்ஸ்ட் height of the second pillar கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம y2 கண்டுபிடிச்ச பிறகு அதை 3 கூட ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் அந்த பேரபோலோட ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ லெட் மீ ரைட் தட். substitute b. Diagram பாருங்கள். What is b? 12, y2. 12, y2. Substitute b 12, y2 in second equation. இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேயா? ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 12, y இருக்கிற இடத்துல y2. I have to substitute. So when I substitute, what will happen? 12 square equal to, இங்கே என்ன இருக்குது? 900 by 13 into y2.
12 square, you know the value is 144. 144 is equal to 900 by 13 y2. In the 900 by 13 அந்த side கொண்டு போகிறேன். So what I will have is 144 into 13 by 900 equal to y2. Let me reduce this. Let me reduce this by 2 table. You will have 2 7s are 14, 2 2s are 4. When I reduce by 2 table, I will have 450. Let me reduce this by 3 table. 3 2s are 6, 3 4s are 12. Let me reduce by 3 table. 3 1s are 3, 3 5s are 15, 150. Again, I can reduce by 3 table. 3 8s are 24, 3 5s are 50. Let me reduce by 2 table. 2 4s are 8, 2 25s are. So I will have 4 and 25. This I can't reduce further. So y2 is equal to 4 into 32. That is 52. 4 3s are 12. Remainder 1, 4 plus 1, 52. Next step, down we will have 25. So I am having y2 is equal to 52 by 25, which I have to convert into decimals. So 52 inside, 25 out. So when I divide, what I will have is 25 2s are 50. Remainder 2, 0.0. It will not go. So let me put 0 and put one more 0. 25 8s are 200. So my y2 value is 2.08. But the question is not find y2. They are asking you the full height of the second pillar. So to find the height of the second pillar, I should add with 3. So let me write the conclusion. Height of second pillar is equal to 3 plus 2.08. So you will have it as 5.08. This is the height of the second pillar.